ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிபிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். என்னென்னா என்னோடய தாத்தாவுடைய ஓவிய கலையை பார்க்கலாம், எப்படி எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ட்ராயிங் பார்க்க போகிறோம். என்னென்னா இந்த மாதிரி ஒரு லேடி அவங்க ஹஸ்பண்டோடைய வந்து ஸ்கூட்டியில் போகிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அந்த காலத்தில் வரைஞ்சிருக்காங்க. எப்படியும் வந்து இது ஒரு 60s 70s வரைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு படம்லாம் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து அவங்க டீச்சர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு பாராட்டி இதில் வந்து டிக்கு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து காட்டியிருக்காங்க. எல்லாத்துலேயும் வந்து நன்றாக வரைந்திருக்கிறீர்கள் சொல்லி அது ஒரு அப்ரிஷியேஷனும் வந்து அதில் போட்டிருக்காங்க. நம்மளுக்கெலாம் இப்போது வி குட்டு, வெரி குட் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு போடுவாங்க இல்லையா டீச்சர்ஸு, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கும் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ராயிங்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து வரைஞ்சிருக்கிறது நல்லாவே தெரியும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ட்ராயிங் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்டடான ஒரு பர்சனாக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் வந்து வரைகிறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் தாத்தாவுடைய ஒரு டேலண்ட்டோ இல்லை அவருடைய ஒரு இதுவோ தெரியல, ஜீனோ தெரியல, எனக்கும் வந்து அந்த மாதிரி ட்ராயிங் வரைகிறது, ரங்கோலி, மெஹந்தி இந்த மாதிரிலாம் போட ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து டச் இல்லை, எனக்கு விட்டுருச்சு. மேரேஜு, பேபி இந்த மாதிரிலாம் வந்தோடனே அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த பென்சிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கிளியராக எப்படி இருக்குது பாருங்கள், ஷைனிங்கோடு இருக்குது அந்த பென்சில். அந்த காலத்து பென்சிலில் வரைஞ்சது. நம்ம எரேசர் போட்டு அழிச்சாலும் அது வந்து அலையலை. இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் படிக்கிறப்ப கூட கொஞ்சம் மினுமினுச்சு, இப்போ சுத்தமாக இல்லைன்னு நினைக்கிறேன். குவாலிட்டி எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. எல்லா படங்கள்லேயும் வந்து அவங்க டீச்சர் வந்து டிக்கு தான் போட்டிருப்பாங்க, ஒரு குறை கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து இருந்துச்சு என்கிட்ட பிக்சர்ஸ் எல்லாம். ஆனால் எங்கே போச்சுன்னு தெரில. ஒரு வீடு நம்ம வந்து மாற்றி மாற்றி போகிறப்ப எங்கெங்கேயோ நம்ம மிஸ் ஆகி போயிடுது அது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்து நியூடாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது காட்டினா ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ஒரு பொம்மை போட்டு மறைச்சிட்டேன். க்யூட்டாக இருந்துச்சு அதுவுமே. இப்படி தான் வந்து ட்ராயிங் பண்ணுறவங்கலாம் வந்து இப்படி வரைஞ்சி தான் கற்றுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து போன் வரைகிற மாதிரி, அப்புறம் அதுக்கு ஒரு பாடி வரைகிற மாதிரி, அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம உருவமாக வரைய முடியும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ட்ராயிங் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். ஸோ பேசிக்காக அப்படி தான் வரைய முடியும். ஸோ அதனால தான் நான் அந்த படம் வந்து காட்டல உங்ககிட்ட. அதே தான் ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து க்யூட்டாக வரைஞ்சிருந்தாங்க. இது வந்து எங்களுக்கும் ஒரு மெமரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யூடியூப்பில் போடுறேன். ஏன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு இந்த பிக்சர்லாம் காணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் பத்திரமா வச்சுருக்கேன். எங்கள் அப்பா எனக்கு தந்தாங்க. நான் வந்து இதை பத்திரமா வச்சுருக்கேன் தாத்தாவோடது ஞாபகமாக. தாத்தா இல்லை, இருந்தாலும் வந்து அவங்க ஞாபகமாக இது இருக்கட்டும் அப்படி சொல்லி நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து க்யூட்டாக இருக்குது. நல்லா இந்த மாதிரிலாம் பேசிக்காக வரையணும். வரைஞ்சப்புறம் தான் மாடலாக வரையணும். வரைய கற்றுக்கிட்டா தான் ஒரு சிறந்த ஓவியராக வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து வரைஞ்சிருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி இருப்பாங்க அப்படி சொல்லி வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து வெளியிலேயே போட்டு சுற்றுறாங்க. ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போடுற ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தது. அதை வந்து அப்படி வரைஞ்சி காட்டியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்யூட்டாக வந்து உட்காந்துட்ருக்க மாதிரி ஒரு 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 ஆள் வந்து துணி மூட்டை எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் க்யூட்டாக வந்து வரைஞ்சிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு எலும்பு கூடு மாதிரி வரைஞ்சிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து சாரியெல்லாம் போட்டு வரைஞ்சிருக்காங்க. அதான் பேசிக்காக இப்படி வரையணும் அப்படின்னு வந்து காட்டியிருக்காங்க தாத்தா. இங்கேயும் வந்து க்யூட்டாக வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். இப்போ அந்த காலத்து ட்ரெஸ்ஸிங்கோடே பாருங்கள், ஒரு மாடல் ட்ரெஸ் இல்லாமல் ஒரு சாரீ, ஆஃப் சாரீ அந்த மாதிரிலாம் கட்டுற மாதிரி. இது வந்து ஒரு ப்ரோக்ராமில் இருக்கும் இல்லையா, பழைய காலத்தில் வரைஞ்சிருக்காங்க க்யூட்டாக. இங்கே வந்து ஃபேஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வரையணும் அப்படின்னு கோடெலாம் போட்டு அந்த மாதிரி வந்து மெஷர்மெண்ட் பண்ணி வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். மேலே பார்க்குற மாதிரி, கீழே பார்க்குற மாதிரிலாம் அதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம வரைய கற்றுக்கிறது. இந்த மாதிரி ஒரு பொருளெல்லாம் வரைஞ்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வரைஞ்சிருக்காங்க போல். எனக்கு வந்து அது என்னன்னு தெரியல. ஏன்னா இது சின்ன வயசுலேயே எங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு இந்த பிக்சர்ஸ் எல்லாம். அதனால் எனக்கு எதை நினச்சி இல்லை எதுக்காக வரைஞ்சிருந்தாங்கன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் அவங்களோட கிளாஸில் வரைய சொல்லியிருப்பாங்க போல் இருக்குது, அவங்களோட டீச்சர்ஸு. ஸோ அந்த பிக்சரெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. எல்லா படத்துலையுமே வந்து தாத்தா அப்ரிஷியேட் தான் வாங்கியிருக்காங்க. நன்றாக வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கீழே வந்து எழுதியிருக்காங்க எல்லாருமே.
இதுலேயும் பாருங்க அந்த பென்சில் ஃபுல்லாகவே பென்சில் ஒர்க்கு தான். எவ்வளோ ஷைனிங்காக வந்து அது தெரியுது. அது எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. அப்போ எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு. எப்படியும் 70ஸ்குள்ளே தான் இருக்கும் இது வரைஞ்சது தாத்தா. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த படம் எல்லாமே. ஸோ ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நானே இது பண்ணியிருக்கேன். எல்லாமே நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தாங்கள் சிறந்த ஓவியர் ஆவீர்கள் அப்படின்லாம் வந்து அங்கே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட டீச்சரு. இதுவும் வந்து க்யூட்டாக இருக்குது எல்லாமே. இது மெஷர்மெண்ட்லாம் பண்ணி வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இதுதான் பேசிக்காக பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே வந்து ஒரு மெமரிக்காக பண்ணி வச்சுருக்காங்க வரைஞ்சி. இதுவும் எல்லாமே க்யூட்டாக இருந்தது. கை தனியாக, கால் தனியாக, பாதம் தனியாக இந்த மாதிரிலாம் வந்து வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் தான் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இன்னும் நிறைய வந்து நான் வச்சுருக்கேன் வீடியோஸு இந்த மாதிரிலாம் வந்து வரும். ஸோ நீங்களும் வந்து இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளும் கொஞ்சம் வளர முடியும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.